हाई फ्रेंड्स इनकी और पुது வீடியோ चिकन लेग पीस வச்சு KFC चिकन தான் பண்ண போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம குக்கிங் 360 க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தெரியுற பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். फ्रेंड्स நம்ம சேனல்ல நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் இருக்கு. மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் கமெண்ட் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். KFC चिकन பண்ணுறதுக்கு நம்ம चिकन லெக் பீஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். चिकन லெக் பீஸை பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே நீக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். எதனால் அப்படின்னா தோலோட இருந்துச்சுன்னா மசாலா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அப்படிங்கிறதுக்காக நம்ம தோல் எல்லாத்தையுமே நீக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். चिकन லெக் பீஸை பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைம் தண்ணி மாற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். லெக் பீஸ் எல்லாத்தையுமே நல்லா 2 டைம் தண்ணி மாற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. லெக் பீஸில் எல்லாத்துலேயுமே கீரல் போட்டுக்கலாம். கீரல் எதுக்கு அப்படின்னா மசாலா எல்லாமே அப்போ தான் உள்ளுக்குள்ளே கறியில் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கீரல் போட்டுக்கிறோம். KFC चिकन பண்ணுறதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். चिकन 65 மசாலா, வரமிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு எல்லாத்தையுமே நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நல்ல பீஸை நல்லா கழுவி தோல் இல்லாமல் நீக்கி உங்களுக்கு நல்ல மிளகாப்பில் போட்டு பரட்டி எடுக்கணும். முதல்ல நமக்கு தேவையான 1.5 கிலோ நம்ம அளவு சேர்த்து ஒரு 2 கிலோ சிக்கனை வாங்கி நம்ம கலந்துக்கணும். இப்போ நல்லா மசாலா நல்லா எல்லா இதுலையும் படுற மாதிரி நல்லா பரட்டணும். மசாலா எல்லாமே நல்லா லெக் பீஸில் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் விட்டுறலாம். சிக்கன் லெக் பீஸை மசாலா எல்லாமே தடவி ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் விட்டாச்சு. இதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு எல்லாத்தையுமே நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து நம்ம இதில் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். நம்ம சிக்கன் லெக் பீஸில் மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்த லெக் பீஸ் எடுத்து நம்ம வரமாவில் எல்லாத்தையும் நல்லா டிப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு டிப் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஐஸ் வாட்டரில் முக்கி திருப்பி வரமாவில் டிப் பண்ண போகிறோம். இது மாதிரியே எல்லா லெக் பீஸையும் ஐஸ் வாட்டர்லேயும் வரமாவுலையும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எதனால் ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணுறோம் அப்படின்னா அப்போனா தான் KFC ஸ்டைலில் மொறுன்னு நமக்கு சிக்கன் லெக் பீஸ் கிடைக்கும். அதனால தான் எல்லா லெக் பீஸுமே நம்ம மசாலா எல்லாமே தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. என்னென்ன மசாலா சேர்த்தோம், எவ்வளோ சேர்த்தோம் அப்படிங்கிற செய்முறை எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வழக்கம் போல் சாமியை கும்பிட்டு அடுப்பத்தை வச்சிடலாம். வடச்சட்டி வச்சுக்கலாம். வடச்சட்டி நல்லா சூடானோன்னு இதில் நம்ம 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் லெக் பீஸ் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் லெக் பீஸ் வேகிறதுக்கு நம்ம தீயை மெதுவாகவே எரிச்சு விட்டுக்கலாம். தீ வேகமாக எரிஞ்சது அப்படின்னா கறி எல்லாமே கறி பிடிச்சி போயிடும், கறியும் வேகாது. அதனால மிதமான தீயில் நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சிக்கன் லெக் பீஸை நல்லா எல்லா சைடுமே பரட்டி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நம்ம அடுத்த பேட்ச் போட்டுடலாம். சுட சுட KFC முருகன் நினச்சி ஃபைனலாக KFC சிக்கன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருந்துச்சு. சரி ஓகேடா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு.
நல்லா வீடியோ எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா 2-3 சிக்கன் சாப்பிடுவேன். நீங்களாம் பார்த்துட்டே இருக்கலாம். சாப்பிடுங்க சுகர் அப்படியே நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா கோட்டையும் அழிங்க, முதர்ந்து சிக்கன் செய்யுங்க. முதர்ந்து நான் சாப்பிட்றேன். இருந்தாலும் சொல்ல தரமான சிக்கன் கிராமத்து சமையல் குக்கிங் 360க்கு எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு.